சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஆதரோட அப்பாவே என்ன மன்னிச்சிட்டாரு. ஆனா ஆதரை மன்னிக்க மாட்டேன்னு கோவமா இருக்காளே. அவதான் அன்னைக்கே சொன்னாலே அவ அப்பா தான் ஃபர்ஸ்ட் ஹீரோ, நீங்க எனக்கு செகண்ட் ஹீரோ தான் தெளிவா சொல்லிட்டா. அவ எப்படி நம்மள மன்னிப்பா? அவ அப்பா செல்லம், அதனால மன்னிக்கவும் மாட்டா, பேசவும் மாட்டா. அவ பேசலன்னா என்ன, நாமளே போனை போட்டு பேசி பார்ப்போம். கட் பண்ற ஸ்பீட்லயே மேடம் எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு தெரியுது. இப்ப என்ன பண்றது? பேசாம ரோகிணி வச்சு பேச வச்சிடலாமா? அதான் கரெக்ட். ரோகிணி, ரோகிணி வரேன்னா. இங்க வா. அண்ணா, என்னண்ணா? உன் செல் எடுத்துட்டு வா. சரிண்ணா. வா வா வா, இப்படி உட்காரு. இல்லண்ணா, பரவாயில்ல இருக்கு. ஆட உட்காருண்ணா. செல்ல கொடு. ரோஹிணி, இப்ப நான் உன் செல்லுல இருந்து ஆதரிக்கு கால் பண்ணுவேன். அவ போன் எடுத்தா நான் சொல்ற மாதிரி நீ பேசணும். என்ன? சரிண்ணா. சரி, நான் சொல்றத கவனமா கேட்டுக்கோ. ஓகேவா? சரிண்ணா. இரு, இந்தா டயல் பண்ணு. ஏய், ஸ்பீக்கர்ல போடு. ரோஹிணி கூப்பிடுறா. ஹாய் ரோஹிணி. ஹாய் அண்ணி. என்னடா இந்த நேரத்துல கால் பண்ணிருக்க? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஆமா அண்ணி. என்ன சொல்லுடா. பேசு பேசு பேசு. அண்ணி, அது வந்து அண்ணனுக்கும் உங்களுக்கும் ஏதாவது பிரச்சனையா? நான் ஒன்னும் உங்க அண்ணன் கிட்ட பிரச்சனை பண்ணல. உங்க அண்ணன் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு போனாரு. சரி, அது எதுக்கு நீ இப்ப கால் பண்ணி சொல்ற? அது வந்து அண்ணி, அண்ணன் ரொம்ப அப்செட்டா இருக்காரு. அப்செட்லையா? ஆமா ஆமா, சொல்லு. ஆமா அண்ணி, அண்ணன் சாப்பிடவே இல்ல. நான் கூட சாப்பிட கூப்பிட்டேன். அதுக்கு அண்ணன் நான் சாப்பிடலன்னா உசுரா போயிடும், என்ன தொந்தரவு பண்ணாம வெளியில போன்னு திட்டிடுச்சு அண்ணி. அண்ணன் ரொம்ப பாவம் அண்ணி. அது காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. நாங்க எல்லாரும் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தோம். அண்ணன் எங்க பேச்ச காதுலயே வாங்க மாட்டேங்குது. நீங்க அவர்கிட்ட பேசினாதான் அண்ணன் சாப்பிடுவேன்னு சொல்லுச்சு அண்ணி. அண்ணி ப்ளீஸ் அண்ணி, உங்களுக்கு எவ்வளவு கோவம் இருந்தாலும் அதெல்லாம் மறந்துட்டு அண்ணன் கிட்ட பேசுங்க அண்ணி. அண்ணன் அப்படியே சாப்பிடவும் சொல்லுங்க அண்ணி. சூப்பர், பேசு. அண்ணி, என்ன அண்ணி, அண்ணன் கிட்ட பேசுவீங்களா? ரோஹிணி, உங்க அண்ணன் என் அப்பா பணத்தை எடுத்திருப்பாருன்னு அவர் மேல பழிய போட்டாரு. நான் உங்க அண்ணன் மேல பயங்கரமா கோவத்துல இருக்கேன். அதனால உங்க அண்ணன் சாப்பிட்டா எனக்கு என்ன, சாப்பிடலன்னா எனக்கு என்ன? அண்ணி, என்ன நீ இப்படி சொல்றீங்க? ரோஹிணி, நீங்கிறதுனால தான் நான் பொறுமையா பேசிட்டு இருக்கேன். உன் அண்ணனுக்கு சப்போர்ட் பண்ணி தயவு செஞ்சு எனக்கு கால் பண்ணாத. நான் போனை வைக்கிறேன். அண்ணி 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 அண்ணி, நடந்ததெல்லாம் மறந்துருங்க. அண்ணனை மன்னிச்சிருங்க அண்ணி. அப்படின்னு உங்க அண்ணன் சொல்ல சொன்னாரா? இல்ல இல்ல, நான் சொல்லல,
நீ பேசு பேசு. அண்ணி ரோஹிணி, உன் அண்ணன் உன் பக்கத்துல இருக்கிறதும் எனக்கு தெரியும். நீ அவர் சொல்லி கொடுத்துதான் என்கிட்ட பேசிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியும். நான் போனை வைக்கிறேன். அண்ணி 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 வச்சிட்டாளா? அண்ணி போனை கட் பண்ணிட்டாங்கண்ணே. இப்ப என்னென்ன பண்றது? ஒன்னும் பண்ண வேணாம், நீ போ, நான் பாத்துக்கிறேன். சரிண்ணே. ம்.